கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆட்சியர் MS பிரசாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆதிதிராவிடர் அரசினர் மாணவர் விடுதியினை ஆய்வு செய்த அவர் கூடுதல் மாணவர்களை சேர்க்க அறிவுறுத்தினார். மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் வருகை விவரங்களை ஆய்வு செய்தார். தொடர்ந்து கீரனூர் கிராமத்தில் உள்ள கிராம அங்காடியினை ஆய்வு செய்த ஆட்சியர் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு நிலை குறித்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். முசிறி அருகே நள்ளிரவில் பூட்டியிருந்த மளிகை கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றனர். முருகானந்தம் என்பவர் நடத்தி வந்த மளிகை கடை மீது சிலர் பெட்ரோல் குண்டுகளை வீசியதால் அங்கு வைக்கப்பட்டு இருந்த உப்பு மூட்டைகள் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டியில் டாஸ்மாக் கடை முன்பே பகுதி நேரமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்த டாஸ்மாக் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டி பஜார் அருகே சில்லறையில் மதுபானம் விற்ற ரமேஷ் என்பவரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அலமாதி டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வரும் ரமேஷ் அங்கிருந்து எடுத்து வரும் மது பாட்டில்களை கும்மிடிப்பூண்டி பகுதியில் விற்றது விசாரணையில் தெரியவந்தது. தமிழ்நாடு முழுவதும் அரசு கலைக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கியது. சென்னை மாநில கல்லூரிக்கு வருகை தந்த 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மேளதாளங்கள் முழங்க பூக்கள் கொடுத்து பன்னீர் தெளித்தும் மாணவர்களை வரவேற்றனர். முதல் நாளான இன்று மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பெரிய இரும்பேடு பகுதியில் இருளர் பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவி முதல் முறையாக கல்லூரிக்கு சென்றார். இதனால் பெருமிதம் கொண்ட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவி நதியாவிற்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி வைத்தனர். இருளர் இனத்தை சேர்ந்த மாணவி நதியாவிற்கு செங்கல்பட்டு அரசு கலைக் கல்லூரியில் அரசியல் அறிவியல் படிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் இறையூர் பகுதியில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் பாரதி வாரிசு சான்றிதழ் வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டார். ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பழனிசாமி என்பவர் பாரதியிடம் வழங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்தனர். சிவகங்கை அருகே சகோதரர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மஞ்சுவிரட்டில் மாடு பிடித்தது தொடர்பான பிரச்சனையில் மதுரை மாவட்டம் நாச்சிக்குளத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஜெயசூர்யா மற்றும் சுபாஷ் ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் திவாகர், சந்தோஷ், மதுமதி உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறை திரௌபதி அம்மன் கோயிலில் காளி திரு நடன திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் இல்லங்களுக்கு காளியம்மனை அழைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர்.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் நாள் ரோடு அருகே சிலர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது டாஸ்மாக் கடை ஒன்றின் அருகே விற்பனைக்காக குப்பை தொட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 100 மது பாட்டில்களை கைப்பற்றினர். அதில் 42 மது பாட்டில்கள் போலி மது பாட்டில்களாக இருக்கலாம் என சந்தேகித்துள்ளனர். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவிலேயே கல்வியிலும் மருத்துவத்துறையிலும் வளர்ந்த மாநிலம் தமிழகம்தான் என தமிழக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 50% பேர் பட்டம் படிக்க வேண்டும் என்றும் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்ற ஆண்டே இந்த இலக்கை தமிழ்நாடு கடந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சியில் துப்புரவு பணியாளரின் நிலுவைத் தொகையை வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துப்புரவு பிரிவு உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து வரும் வெங்கடேஷன் என்பவரின் ஊதிய உயர்வு மனுவை பரிசீலிப்பதற்காக துப்புரவு பிரிவு உதவியாளர் கதிரவன் 5000 ரூபாய் வாங்கியுள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கதிரவனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் கடற்கரை கிராமம் இடிந்த கரையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு 350க்கும் மேற்பட்ட நாட்டு மீனவர்கள் கடலில் மீன்பிடித்து தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இடிந்தகரை கிழக்கு பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. இதனால் மேற்கு பகுதி கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் நிறுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே மேற்கு பகுதியிலும் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் பகுதியில் பகலில் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி சாலையில் உள்ள ஹைஃபில் பகுதியில் சாலையில் பகல் நேரத்தில் கரடி ஒன்று உலா வந்தது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் கரடியை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறையினரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஆதார் திருத்தம் செய்வதற்கு தினம்தோறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் அலைக்கழைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் சரியாக பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆதார் மையம் எங்கு உள்ளது என தெரியாமல் பெற்றோர்கள் மாணவர்கள் நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்திற்கும் தலைமை தபால் அலுவலகத்திற்கும் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வேம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அகழாய்வு பணியின் போது அடுத்தடுத்து பல்வேறு வகையில் தொன்மையான பொருட்கள் குடைக்கப்பெற்று வருகின்றன. அந்த வகையில் கழுத்தில் அணியக்கூடிய அணிகணலில் கீழே கோர்க்கப்படும் மாவு கல்லாலான தொங்கணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது 14.6 மில்லிமீட்டர் நீளம், 4.2 மில்லிமீட்டர் சுற்றளவு, 30 மில்லி கிராம் எடையும் கொண்டவையாக உள்ளதாகவும் பழங்கால பெண்கள் இவற்றை அணிகலனாக பயன்படுத்தியுள்ளதாகவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதைமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையின் முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மது அருந்திவிட்டு அந்த வாகனத்திலேயே போதையில் படுத்துள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த மர்ம நபர் மதுபோதையில் படுத்திருந்தவரை கீழே தள்ளிவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பழனி நகர போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். மேட்டூர் அணையில் மீன் வளத்தை பெருக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுக்கு 76.73 லட்சம் மீன் குஞ்சுகள் அணையில் விட்டு வளர்க்க முடிவு செய்யப்பட்ட நிலையில் இதற்காக அரசு மீன் விதை பண்ணையில் செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யப்பட்டு மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் முதல் கட்டமாக அணையின் நீர்த்தேக்க பகுதியான மாசிலாபாளையம் காவிரியாற்றில் 3.10 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. இந்நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான சாத்தனூர் நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டத்திற்கு தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த 309 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து
நந்தன் கால்வாயை முறைப்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன கால்வாயாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க டிராக்டரில் ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கையில் பச்சை கொடியை பிடித்தவாறு முழக்கமிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.